இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளராக ஜி. ராமகிருஷ்ணன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 21வது மாநில மாநாடு கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. நிறைவு நாளான வியாழனன்று தமிழக மாநில செயலாளராக ஜி. ராமகிருஷ்ணன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சென்னை காமராஜர் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த ராமகிருஷ்ணன் தமிழகத்தில் உயர்கல்வி 90% தனியார் மயமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். தமிழக சட்டசபை ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கல்வி என்று வருகிற போது தமிழ்நாட்டில் குறிப்பாக உயர்கல்வி என்பது 90% தனியார் மயமாயிடுச்சு. ஒரு 603 சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. அப்போ உயர்கல்வி மருத்துவ கல்வியாக இருந்தாலும் பொறியியல் கல்லூரி கல்வியாக இருந்தாலும் அது தனியார் மயமாகி போச்சு. இப்ப அடுத்ததாக பள்ளி கல்வியும் தனியார் மயமாக்கக்கூடிய மோசமான சூழல் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. சமீப காலமாக அரசு பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை குறைந்து தனியார் பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை அதிகமாகி ஏற்கனவே கிட்டத்தட்ட 1500 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிற போது அந்த பேசுவதற்கு அனுமதித்து ஒரு ஜனநாயக முறையில் சட்டமன்ற கூட்டம் எதுவும் நடைபெறதில்லை. இது துவக்கத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தவறான அணுகுமுறை கண்டிச்சிருக்கிறோம். எங்க தொழில் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே சட்டமன்றம் என்பது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் என்பது அது ஜனநாயக பூர்வமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிற அடிப்படையில் ஜனநாயக நடத்த வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில அரசாங்கத்தின் விருப்பம். இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு, தீண்டாமை கொடுமை, கௌரவ கொலைக்கு எதிராக போராட்டம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.